நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த இந்த வாய்ப்பு திரும்பி கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போனதில்லை. இங்கே எல்லா முருகனும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏற்பாடு பண்ணி தந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இல்லை, இப்போ அறுபடை வீடுல எத்தனை வீடு பார்த்துருக்கீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என் பேர் பவானி. சொல்லுங்கள், அறுபடை வீடுகள் அற்புதமான ஏற்பாடு. 6 படை வீடுகளையும் ஒரே இடத்தில் அமைத்து இறை என்பவருடைய வந்து தரிசனம் செய்வதற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த அமைப்பினர் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் இங்கு வந்து தரிசனம் செய்வதற்கு ஒரு நல்ல சிறந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை அனைத்து மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சிவபாலனுக்கு அரோகரா, பள்ளி திவானி மலானனுக்கு அரோகரா. சிறப்பான அமைப்பை அமைத்து கொடுத்து எங்களையெல்லாம் தரிசனம் ஒரே இடத்துல பார்க்க வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நிறைவோடு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் நல்ல தரிசனம் கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஏற்பாடு செஞ்ச உங்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்த மாதிரியே விக்கிரகம்லாம் இருக்கா? நல்லா இருக்குது, அலங்காரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு திவ்யமாக இருக்குது. இல்லை, சிறந்த ஏற்பாடு. பார்த்துருக்கேன். நல்லா சந்தோஷமாக இருக்குப்பா. முருகன் வந்து எப்போதுமே சந்தோஷக்காரர் தான். நாங்கள் முருக பாத யாத்திரை போகிறவங்க. ஆனால் நல்லா எப்போதுமே முருகன் வந்து ஆறுபடை வீட்டில் இருக்கிறத இப்போ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அறுபடை வீடு இங்கே இருக்குது, அதே மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு? அதே மாதிரியே இருக்குது. நாங்கள் திருத்தணியில் பார்த்துருக்கோம், திருச்செந்தூரில் பழனி ஆண்டவரை பார்த்துருக்கோம், இப்போ இவரையும் நல்லா பழமேரிச்சோலையில் பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. என் பேர் இன்பமணி. நாங்கள் அண்ணா நகர், கோமதிபுரம். இந்த அறுபடை வீடியும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துலேயும் நாங்கள் ஃபேமிலியாக தனித்தனியாக தான் போயிருக்கோம். இப்போ ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா கோயிலுக்கும் போனீங்களா? கோயில் போய்ட்டு வந்த ஃபீல் இருக்காது? அப்படியே இருக்குது. அதோட சவுண்டு எல்லாம் எஃபெக்டும் அப்படியே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் பேர்? பிரதீபா. நான் இது வரைக்கும் அறுபடை வீடு போனதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை அமைச்சு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எப்படி மேடம், இப்போ அறுபடை வீடு ஒரே இடத்துல இருக்குது, எப்படி அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. கோயிலுக்கு ஒரு கோயிலுக்குள்ளே உள்ள ஃபீல் இருக்குது, நல்லா இருக்குது. உங்கள் பேர் மேடம்? தேவி, கோயில்பட்டி. வணக்கம். நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். வர ஜூன் 22 வந்துட்டு மதுரையில் வந்து முருக பக்தர்கள் மாநாடுக்காக வர அனைவரையும் நாங்கள் வருக என வரவேற்கிறோம். எங்களுக்கு வந்து முருகன் கோவில்னால் முருக பக்தி நாங்கள் நிறைய அதிகம் இருக்கிறதுனால வந்து நிறைய கோயில்களுக்கெலாம் போகணுன்னு நினைப்போம். முருகன் அறுபடை வீடுகளுக்கெலாம் எங்களால் போக முடியல. ஆனால் இப்போ வந்து மதுரையில் வந்து அறுபடை முருகனையும் ஒரே இடத்துல நாங்கள் வந்து பார்க்குறது இப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்தோடனே வந்து பக்தர்களுக்கு வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க, கந்தசஷ்டி கவசம் புக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே உள்ள வடிவமைப்புகள் கரு உளமை எல்லாமே வந்துட்டு இயற்கையாக வந்து நம்ம கோவிலுக்கு போய் வழிபடுற அதே மெத்தட்லேயே வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நல்லா வரவேற்கிறாங்க. கூட்ட நெரிசல் இல்லாமல் நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டு நல்ல ஆசீர்வாதத்தோடு நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. நல்ல மன மகிழ்ச்சியோட இருக்குது. கண்டிப்பாக அறுபடை வீடுகளுக்கு போன ஒரு ஃபீல் வந்து இருக்குது. என் பேர் உஷாங்க. அல்லவா எந்தாயும் அல்லவா, பொன்னப்பா நல்லவா, பொன்னம்பழுத்தவா, ஆடிய பாதமே அம்பலவாளனே, தேடிய பாதமே சிதம்பரநாதனே, திருநீலகண்டனுக்கு திருவோடை தந்தவா, திருஞான சம்பந்தனின் ஞானப்பாலை தந்தவா, மண்ணை படைச்சவா மண்ணை சிமந்தவா, ஒரு பிடி பிட்டுக்கு பெரம்படி வட்டவா, என்னப்பா நல்லவா எந்தாயும் அல்லவா, பொன்னப்பா நல்லவா பொன்னம்பழுத்தவா, காமனை எரித்தவா ஏமனை உதைத்தவா, காமனை எரித்தவா ஏமனை உதைத்தவா,
கண்ணப்பா நல்லோருக்கு கண்ணை கொடுத்தவா, என்னப்பா நல்லவா என்றாயும் அல்லவா, பொன்னப்பா நல்லவா பொன்னம் வழுத்தவா, பொன்னப்பா நல்லவா பொன்னம் வழுத்தவா. சுந்தரம் சுந்தரம் காமாட்சி சுந்தரம், காமாட்சி சுந்தரம் கடம்பவன சுந்தரம், மீனாட்சி சுந்தரம் காமாட்சி சுந்தரம். ஆறுதலை அமலன் அனைவருக்கும் ஆறுதலை தருவான். அறுபடை முருகனுக்கு அரோகரா. வெற்றி கடவுள், தமிழ் கடவுள், உமைபாலன், சிவபாலன், சக்திபாலன், அழகு கடவுளே ஆறுமுகா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அறுபடை முருகனின் அருள் பெற்று செல்வோம். அடிக்கடி வருவோம். ஆறுமுகனை தரிசிப்போம். ஆறுதலை அமலன் ஆறுதலை அருள்வான். ஆறுமுகா. அறுபடை வீடும் நாங்கள்லாம் போய் பார்க்க முடியாத வயதாகிவிட்டது. முதுமையின் காரணமாக அருகில் உள்ள திருப்பரங்குன்றமோ பழமுதிர் சோலையோ கூட செல்ல முடியவில்லை. ஆனால் எப்பொழுதாவது ஒரு முறை சென்று வருகின்றோம். ஆனால் இன்று ஆறுபடை முருகனையும் ஓரிடத்தில் தரிசிக்க அற்புதமான எங்கள் வாழ்வின் முக்கியமான நாளாக கொண்டாட்டமாக இதை கருதுகிறோம். ஜெயச்சந்திர கலாராணி. வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, அறுபடை முருகனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா. அறுபடைக்கு வந்த ஒரு திருப்தி இருக்குது. அறுபடையும் இந்த மாதிரி ஒரே இடத்துல தரிசிக்க முடியாது. அந்த திருப்தி எங்களுக்கு ஆத்ம திருப்தி இருக்குது. எல்லாம் பண்ணியிருக்காங்க. வர்றப்ப கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் இது. கோயிலுக்கு வந்த ஃபீலிங் தான் இருக்குது எங்களுக்கு. உள்ள நுழையும் போது கோயிலுக்கு வந்த ஃபீலிங் தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் எந்த கோயில் போனாலும் சங்கநாதத்தோடு தான் போவோம். இங்கேயும் கோயில் மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் சங்கநாதத்தோடு வந்திருக்கோம். மற்றபடி மக்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி வர்றாங்க. இது மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சின்னு தான் சொல்லணும். வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் வர்றாங்க. மக்களை வந்து உண்மையிலே பாராட்டணும். அவ்வளோதான். நான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பேர் சுரேஷ். சொல்லுங்கள். அறுபடை வீடுகள் அற்புதமான ஏற்பாடு. ஆறுபடை வீடுகளையும் ஒரே இடத்தை அமைத்து இறை என்பவனுடைய வந்து தரிசனம் செய்வதற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த அமைப்பினர் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் இங்கு வந்து தரிசனம் செய்வதற்கு ஒரு நல்ல சிறந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை அனைத்து மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சிவபாலனுக்கு அரோகரா, பள்ளி திவானி மலானனுக்கு அரோகரா. சிறப்பான அமைப்பை அமைத்து கொடுத்து எங்களையெல்லாம் தரிசனம் ஒரே இடத்துல பார்க்க வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நிறைவோடு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் நல்ல தரிசனம் கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஏற்பாடு செஞ்ச உங்கள் அனைவருக்கும் நன்றி. அங்கே பார்த்த மாதிரியே விக்கிரகம்லாம் இருக்கா? நல்லா இருக்குது. அலங்காரம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு திவ்யமாக இருக்குது. இல்லை சிறந்த ஏற்பாடு. முருகனை பற்றி ரொம்ப பார்க்குறதுக்கு மக்கள் நிறையா வர்றாங்கப்பா. ரொம்ப வயசானவங்க, குழந்தைங்க எல்லோரும் வராங்க. ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மன ஆரோக்கியமாக எங்கெங்கே இருந்தோ வர்றாங்க. இதை தயாரித்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம முருகக்கடவுளை நம்பினா கிடைக்காது எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம கிடைக்கும். முருகான்னு சொன்னால் எல்லா துன்பங்களும் ஓடி போயிடும். முருகனை நினச்சா 3 பேர் வரமும் நமக்கு கிடைக்கும். சிவபெருமான், சீனிவாச பெருமான், முருகப்பெருமான். முருகா அப்படின்னு சொன்னால் ஒரு தரம் எல்லா துன்பங்களும் பேரும் நிறைஞ்சு முருகனை எல்லாரும் மனசோடு வந்து கும்பிடணும்னு விரும்புகிறேன் நான். மக்கள் எல்லோரும் இந்த ஆறுபடை விட ஒரே நேரத்தில் பார்க்கணும். எப்பேற்பட்ட நட்சத்திரமும் இந்த ஆறுபடை ஒன்றா பார்த்தா அவங்க துன்பம் உடனே நீங்கும். பொண்ணு கிடைக்கும், வேலை கிடைக்கும், குழந்தை பிறக்க பாக்கியம் எல்லாமே இருக்குது. 6 வேளையும் ஒரே நேரத்தில் கும்பிட்ற பாக்கியம் கிடைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முருகன் பேருங்கம்மா? கந்தம்மாள். அறுபடை வீட்டில் முருகன் கோயிலுக்கு எல்லா கோயிலையும் வந்து ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எடுத்தேறி எந்த ஊருக்கும் போனதே இல்லை. சுவாமி மலைக்கு, திருச்செந்தூர், திருத்தணி, இப்படி எல்லா ஊர்களையுமே ஒரே ஊரில் நம்ம எந்த செலவும் இல்லாமல் மதுரைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரே இடத்துல அங்கே நேச்சராக பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இங்கே வந்து எல்லா கோயிலையுமே ஒரே இடத்துல வந்து எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் நல்ல மரியாதையோட நல்ல வழியாக வரவேற்று எல்லா வழியாகவும் காமிக்கிறாங்க. இந்த கோயிலை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எடுத்து நம்ம அவ்வளோ தூரம் செலவு பண்ணி போகாமல்
இந்த இடத்துலையே இருந்து எல்லா அபிஷேகமும் பார்த்து எல்லா சாமி செட்டப்பும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இங்கே வந்ததை பற்றி. என் பேர் வந்து லலிதா. நான் வந்து திருமங்கலத்துலேருந்து வந்திருக்கோம். சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா முருகனையும் நாங்கள் போய் நேரங்க ஒரே இடத்துல பார்த்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இருக்குது. நல்லா அழகாக நல்லா வரிசை லைன் விட்டு நல்லா பார்க்க விட்றாங்க. நல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்களுக்கு சாமி இது ஆறுபடை விடையும் நல்லா முருகனை கும்பிட்டது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருக்குது. கோயில் மாதிரி தத்சுருவாக செஞ்சுருக்காங்க. கோயிலில் எல்லா கோயில்லையும் எப்படி இருக்கோ முருகன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தத்சுருவாக இருக்கார். நல்லா இருக்கார். நல்லா நாங்கள் திருப்தியாக சாமிட்டு நாங்கள் நல்லா திருப்தியாக போகிறோம். பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. கந்த சஷ்டி புக்கு கொடுக்குறாங்க. பிரசாதம் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. நல்லா வரவேற்கிறாங்க. நல்லா இருக்குது. நல்லா மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்குது. நாங்கள் சாமிட்டு நல்லா மகிழ்ச்சியாக போகிறோம். பாண்டிச்செல்வி. ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். எங்களுக்கு முழு திருப்தியாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க ஆறுபடையை சுற்றி பார்க்குறதுக்கு வசதி இருக்காது. அப்படிப்பட்ட எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். நல்ல ஆகம விதிகளை மிகவும் நல்லா கடைபிடிச்சு மிகவும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் மிகுந்த வரவேற்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். கோவில் பிரமாதமாக கோவில் அப்படியே இருக்குது. கருவறையை நல்லா தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஆன்மீக சிந்தனை மிக மிக தூண்டுற விஷயமா இருக்குது. மேன்மேலும் இது வளரணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். முருகவேல். பார்த்துருக்கேன். நல்லா சந்தோஷமாக இருக்குப்பா. முருகன் வந்து எப்போதுமே சந்தோஷக்காரர் தான். நாங்கள் முருக பாத யாத்திரை போகிறவங்க. ஆனால் நல்லா எப்போதுமே முருகன் வந்து ஆறுபடை வீட்டில் இருக்கிறத இப்போ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அறுபடை வீடு இங்கே இருக்குது. அதே மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு? அதே மாதிரியே இருக்குப்பா. நாங்கள் திருத்தணியில் பார்த்துருக்கோம். திருச்செந்தூரில் பழனி ஆண்டவரை பார்த்துருக்கோம். இப்போ இவரையும் நல்லா பழமேரிச்சோலையில் பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. என் பேர் இன்பமணி. நாங்கள் அண்ணா நகர் கோமதிபுரம். ஒரே இடத்துல பார்க்குறது எப்படி மேடம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த இந்த வாய்ப்பு திரும்பி கிடைக்குமான்னு தெரியலை. ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போனதில்லை. இங்கே எல்லா முருகனும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏற்பாடு பண்ணி தந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இல்லை, இப்போ அறுபடை வீடுல எத்தனை வீடு பார்த்துருக்கீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. என் பேர் பவானி. இந்த அறுபடை வீடியும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துலேயும் நாங்கள் ஃபேமிலியாக தனித்தனியாக தான் போயிருக்கோம். இப்போ ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா கோயிலுக்கும் போனீங்களா? கோயில் போய்ட்டு வந்த ஃபீல் இருக்காது? அப்படியே இருக்குது. அதோட சவுண்டு எல்லாம் எஃபெக்டும் அப்படியே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் பேர்? பிரதீபா. நான் இது வரைக்கும் அறுபடை வீடு போனதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை அமைச்சு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எப்படி மேடம் இப்போ அறுபடை வீடு ஒரே இடத்துல இருக்குது? எப்படி அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது. கோயிலுக்கு ஒரு கோயிலுக்குள்ளே உள்ள ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குது. உங்கள் பேர் மேடம்? தேவி, கோயில்பட்டி.